பாலத்தால் போய்கொண்டிருக்கிறோம் டென்மார்க்கில். அதாவது வந்து டென்மார்க் வந்து பல தீவுகளின் ஒரு கூட்டுத்தான் வந்து டென்மார்க். இப்போ வந்து நாங்கள் ஒரு தீவில் இருந்து மற்ற தீவுக்கு கடந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய பாலத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே சரியான புகாராக இருக்குது, பனி புகார். அதனால் விவரமாக தெரியாடியும் கீழால் வந்து கடலுக்கு மேலால் வந்து இப்போ இந்த பாலம் போகுது. அந்த நாங்கள் இருந்த அந்த தீவுக்கு என்ன பேர்? நாங்கள் வந்து அது தீவகற்பம். அது தீவகற்பம். அதாவது வந்து அது ஜெர்மனியோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது வந்து குடாநாடு. அதாவது நாங்கள் ஹேர்னிங் என்ற சிட்டியிலேருந்து வாரோம். இந்த ஹேர்னிங் இருக்கக்கூடிய அந்த தீவு வந்து தீவு இல்லை, அது ஒரு குடாநாடு, பெனின்சுலா. அது ஜெர்மனியில் ஹம்பர்க் பக்கத்தில் கனெக்ட் ஆகுது. ஃப்ளன்ஸ்பர்க்ன்றதான் போர்டர் வந்து டென்மார்க்குக்கு. அப்போ அந்த தீவில் இருந்து இப்போ நாங்கள் மெட்ட தீவுக்குள்ளே வந்துட்டோம். இந்த தீவுக்கு என்ன ஃபியூன். சரியா நான் சொல்கிறது? ஃபியூன் என்ற தீவுக்குள்ளே வந்திருக்கிறோம். இனி இந்த தீவில் இருந்து இப்போ நாங்கள் போகிற வந்து இந்த நாட்டின் தலைநகரம் கோப்பன்ஹேகனுக்கு போகிறோம். அது இந்த தீவில் தான் கோப்பன்ஹேகன் இருக்கா இல்லை என்ன? அது இன்னொரு தீவு. அப்போ அடுத்த தீவா அல்லது அதுக்கிடையில் வேறு தீவு வரும்? இல்லை, இந்த தீவுக்கு அடுத்த தீவு தான் கேபிட்டல். ஓகே. அதாவது நாங்கள் இந்த தீவை தாண்டி அடுத்த தீவுக்கு போகணுன்னா நாங்கள் கோப்பன்ஹேகன், அதாவது இந்த நாட்டின் தலைநகரத்துக்கு போவோம். ஏறக்குறைய வந்து இங்கே வந்து 1000 தீவுகள் இருக்குதுன்னு சொல்லுகிறார்கள். அதில் சில வந்து மிக சிறிய தீவுகள். அதுலேயும் வந்து எங்களுக்கு தெரியும், இப்போது அண்மை காலத்தில் மிக பிரபல்யமாக பேசப்பட்ட தீவொன்றும் வந்து டென்மார்க்குக்கு சொந்தமானது, கிரீன்லேண்ட். அது மிகப்பெரிய ஒரு தீவு, பல நாடுகளிலும் பார்க்க பெரிய தீவு. அந்த நாட்டைத்தான் வந்து அமெரிக்க அதிபர் கொஞ்சம் விரும்பியதாக கதைகள் எல்லாம் போச்சு. இப்போ தெரியல. அந்த கிரீன்லேண்டும் வந்து இந்த நாட்டுக்கு உரிமையான ஒரு தீவு தான் டென்மார்க்.